நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 2 இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு முழுமையான டெஸ்ட் மேட்ச் பார்த்த ஒரு அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நேற்று இந்திய அணி 10 விக்கெட்டையும் இழந்துச்சு 150 ரன்களுக்கு. அடுத்து ஆடின ஆஸ்திரேலியன் அணி 7 விக்கெட்டுகளை இழந்திருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே முடிவில். இன்னைக்கு குயிக் செஷனில் 2 விக்கெட்டை விட்டுட்டாங்க. 79க்கு 9 விக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. கடைசி விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த ஹேசில்வுட் அண்ட் ஸ்டார்க் இவங்க 2 பேரும் இந்திய அணியோட பொறுமையை கொஞ்சம் சோதிச்சாங்க. இவங்க 2 பேரும் ஓரளவு நிலைச்சு நின்று ஆடி ஆஸ்திரேலிய அணி 100 ரன்கள் கடக்கிறதுக்கு உதவி புரிஞ்சாங்க. 104 ரன்களில் ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 46 ரன்கள் முன்னிலையோட இந்திய அணி தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே இந்திய வீரர்களை ரொம்ப திட்டி தீர்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரியே யாரும் ஆடலை. டெஸ்ட் மேட்சோட பேட்டிங்கே சுத்தமாக மறந்துட்டாங்க. எல்லாருமே T20 ஃபார்மேட்டோட அந்த தாக்கத்துலேருந்து வெளியிலே வரல அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இது நாள் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப வருஷங்களாக இந்திய அணியோட பேட்டிங் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஆடுற மாதிரியே இல்லை. அதுக்கு டெஸ்ட் மேட்சோட ஃபார்மேட் மாறிடுச்சு. ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னால எல்லா மேட்சையும் முடிவு தர்ற மாதிரி பிச்சஸ் அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரன்களோட எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் டெஸ்ட் கிரிக்கெட் ஒரு அழிவின் விளிம்பில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். இருந்தாலும் டெஸ்ட் மேட்ச்சுக்கு முடிவு கிடைச்சிருந்ததுனால டெஸ்ட் மேட்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வேணும். இந்திய அணி ரொம்ப நாளாகவே ரொம்ப நாளில் ரொம்ப வருஷங்களாகவே சிறப்பாக ஆடலை டெஸ்ட் மேட்ச்சில். அது டெஸ்ட் மேட்ச்சுக்கு உரிய அந்த ஒரு ஃபார்மேட்டில் ஆடலை. ஒரு பொறுமையாக நின்று ஒரு 100 150 இந்த மாதிரி அடிக்கணும். 100 150 அடிக்கிறாங்க. ஆனால் அக்ரெசிவாக ஆடி சீக்கிரமே அடித்து அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுறாங்க. ஒரு பொறுமையாக நின்று டெஸ்ட் மேட்ச்சுக்குள்ளே அந்த ஃபார்மேட்டோட நல்லா டிஃபென்ஸ் பண்ணி கொஞ்சம் பவுலர்களை சோதித்து அவங்கள இரிட்டேட் பண்ணி அந்த மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடி ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதுலேயும் இந்திய அணி ஆடி ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2018க்கு அப்புறம் அந்த மாதிரியான இன்னிங்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்திய அணி 3-0 அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்தோட தோத்துட்டாங்க. அதுலேருந்து ரொம்ப கிரிட்டிசிசம் எழுந்துச்சு. அதுலேயும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா கூட 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இந்த கிரிட்டிசிசத்தையெல்லாம் மேலும் வலுவாக்கிடுச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா எப்படி விளையாட போகிறாங்க, இதில் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அவங்க தாங்குவாங்களா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையுமே யாருமே ஒரு நல்லா அடித்து அவுட் ஆகலை. எல்லாருமே தவறான ஷாட் ஆடி தான் அவுட் ஆனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்பவே எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த இன்னிங்ஸில் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருந்துச்சு. அது KL ராகுல் மேலே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ஏன்னா KL ராகுல் ஒரு அனுபவ வீரர், ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவில் 100 அடிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால அவர் மேலே ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 24 ரன்கள் அடித்து ஓரளவு நல்லா தான் விளையாண்டாரு. துரதிருஷ்டவசமாக அந்த அவுட் ஒரு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஸோ அதை விட்டுருங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் மேட்ச் ரொம்ப நேரம் கண்டினியூஸாக பார்த்த ஒரு மேட்ச் இன்னைக்கா தான் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரசித்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு இந்திய அணியோட ஆட்டம். அதுலேயும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் எப்போவுமே ஷார்ட் ஆடணும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாரு. 200 அடித்த ஆட்டமுமே நல்லா ஒரு ஷார்ட்ஸ் ஆடி தான் 200 அடிச்சிருப்பாரு. இந்த ஒரு மேட்ச்ல சரியான பால்களை விடணும். அதாவது சரியான பால்கள்னா பவுலரை பொறுத்த வரைக்கும் அவங்க விக்கெட் பால், அதை சரியான பால்னு சொல்கிறேன். அந்த மாதிரி பாலை விடணும். தப்பான பால் அவங்க 4 அடிக்கிற மாதிரி போடுவாங்க. இல்லை டிஃபென்ஸ் ஆடி ஓரளவு ரன்கள் சேர்க்குற மாதிரி போடுவாங்க. இந்த மாதிரி பாலெல்லாம் அடிக்கணும். ஸோ இந்த டெக்னிக் கரெக்டாக சொல்லணும்னா டிராவிட்டோட டெக்னிக். எவ்வளவு தப்பான பால் போட்டாலும் எல்லாத்தையும் லீவ் பண்ணுவார், டிஃபென்ஸ் பண்ணுவார். பவுலர் தவறான பந்தை போட்டார்னா அந்த பந்துக்கு உரிய மரியாதையை கொடுத்து அதை பவுண்டரி ஆக்குவார். இந்த மாதிரி தான் ராகுல் டிராவிட் ஆடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை இன்னைக்கு ஜெய்ஸ்வால் ஆடுனாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு KL ராகுல் ஒரு அனுபவ வீரராக இருந்து கைடன்ஸ் கொடுத்தது தான் முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வீரராக ஜெய்ஸ்வால் தெரிகிறாரு. ஏன்னா நிறைய டைம் முன்னாடிலாம் சரியாக விளையாடலை அப்படின்னா அவர் திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதை தான் ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷோட விளையாண்டாங்க. அதில் ஈஸியாக அவுட் ஆயிட்டார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அதுக்கப்புறம் இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் வின் பண்ண அடுத்த நிமிஷம் ஜெய்ஸ்வால் வலைப்பயிற்சிக்கு போயிருக்கிறார். ஸோ இதுதான் அவரோட இன்டென்ட்டை காட்டுது. அவருக்கு கிரிக்கெட் மீது ஒரு பேஷனை காட்டுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு வீரர் இன்னைக்கு அரை சதத்தை கடந்து 90s இருக்கிறாரு. நாளைக்கு கண்டிப்பாக 100 அடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு எந்த பாலை விடணும், எந்த பாலை அடிக்கணும் கரெக்டாக அடித்தார். கரெக்டாக பவுன்சர்லாம் போடுறத நல்லா ஹூக் ஷாட்லாம் அடித்தார். அது போக மிச்சல் ஸ்டாக் ஓவரில் ஒரு 6 செமையான 6 அடித்தார். ஒரு பவுண்டரி அடித்தார். அது கிட்டத்தட்ட 6க்கு பக்கத்தில் போயிடுச்சு. அந்த ஒரு ஷாட்டும் செமையான ஷாட்டு. அந்த மாதிரி நீட்டாக ஆடினார் ஜெய்ஸ்வால். ஸோ அவருக்கு இணையா இல்லை, இவரோட அனுபவமே வேறு. நம்ம KL ராகுல் தான்.
செம்மையா வந்து ஆடினாரு. அதாவது வந்து பழைய மேட்ச்லலாம் வந்துட்டு அவரோட ஃபுட் ஒர்க் வந்து ரொம்பவே வந்து தப்பா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து அந்த ஃபுட் ஒர்க் வந்து சரி பண்ணாரு. ஃபுட் ஒர்க் வந்து கரெக்ட்டா பேலன்ஸா வச்சு செம்மையா ஆடினாரு கே.எல். ராகுல். தனக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கு. அத வந்து இந்திய அணிக்காக நான் செயல்படுத்துவேன் அப்படின்ற மாரியான ஒரு ஆட்டம். செம்மையா வந்து கவர் டிரைவ்லாம் வந்து சூப்பரா ஆடினாரு. கே.எல். ராகுல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாரி வந்து அவர் அடிக்கிற ஷாட்டே வந்து சூப்பரா இருக்கும். வந்து ஒரு ஸ்டைலிஷா இருக்கும். அதனால தான் முன்னாள் வீரர் ஸ்ரீகாந்த் கூட இவருக்கு வந்து செல்லமா ஒரு பேர் வச்சிருக்காரு. ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியா வந்து ஒரு சூப்பரான டிரைவ் ஆடக்கூடியவர். ஸ்ட்ரெயிட்டா இருந்தாலும் சரி, ஒரு கவர் டிரைவா இருந்தாலும் சரி, ஒரு ஆன் டிரைவா இருந்தாலும் சரி, இல்ல வந்து சிக்ஸஸ் அடிக்கிறதா இருந்தாலும் சரி. வந்து செம்மையான சிக்ஸஸ்லாம் அடிப்பாரு. அதாவது 2016 T20லாம் வந்து சூப்பரா ஆடியிருக்காரு. T20லாம் வந்து ஒரு மேட்ச் வின்னரா முன்னாடி இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட இன்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்திய அணிக்கு கொஞ்ச நாள் கேப்டனாவும் இருந்தாரு. அந்த கேப்டனா இருந்ததுனால வந்து பொறுப்பு வந்துருச்சு. அது போக வந்துட்டு பல அணிகளுக்கு கேப்டனா இருந்தாரு. அந்த கேப்டனா வந்துட்டதுனால பொறுப்பா ஆடணும், பொறுப்பா ஆடணும்னு அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு, அந்த பொறுப்பா ஆடணுன்ற அந்த மைண்ட் செட்லயே டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸே வந்து T20ல ஆடிட்டு இருந்தாரு. ஆனா டெஸ்ட் மேட்ச்ல வந்து சொதப்பிட்டு இருந்தாரு. இந்த மாரி தான் வந்து ஆடிட்டு இருந்தாரு. டெஸ்ட் மேட்ச்ல கரெக்டான ஃபுட் ஒர்க்ல ஆடினா தான் சர்வே பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு கரெக்டான பேட்ஸ்மேனுக்கு வந்து டெக்னிக். இந்த ஒரு டெக்னிக்கை வந்து கரெக்டா புடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து சூப்பரா விளையாடினாரு நம்ம கே.எல். ராகுல். ஒட்டுமொத்தமா இந்திய அணி வந்து 172 ரன்களுக்கு வந்து எந்த ஒரு விக்கெட்டையுமே இழக்காம முதல் நாளா முடிச்சிருக்காங்க. ஒரு 100+ பார்ட்னர்ஷிப், அதாவது வந்து பெர்த்ல வந்து 100+ பார்ட்னர்ஷிப் வந்து 2வது இந்தியன் பேரா வந்து இவங்க அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேர் வந்து சுனில் கவாஸ்கர் அண்ட் ஸ்ரீகாந்த். இவங்க 2 பேரும் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து 116 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் தான் பெர்த்ல வந்து ஒரு மிகச்சிறந்த பார்ட்னர்ஷிப்பா ஓப்பனிங்க்கு வந்து இருக்கு. இந்திய அணி வந்து 218 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க. ஆஸ்திரேலியன் அணி பவுலர்ஸ் வந்து ரொம்பவே வந்து துவண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 7 பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. பிரைம் பவுலர்ஸ் வந்து மிச்சல் ஸ்டார்க், ஹேசில்வுட், பேட் கமின்ஸ், மிச்சல் மார்ஸ் இவங்கள யூஸ் பண்ணாங்க. அது போக வந்துட்டு பார்ட் டைம் பவுலர்ஸா வந்து நம்ம லபுஷேன் அவரையும் யூஸ் பண்ணாங்க. அவரும் வந்து ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் தான். அவர் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸா வந்து நாத்தன் லியானியும் அப்புறம் வந்து டிராவிஸ் ஹெட்டையும் யூஸ் பண்ணாங்க. இந்த 7 பவுலர்ஸை யூஸ் பண்ணியுமே வந்துட்டு எந்த ஒரு விக்கெட்டுமே அவங்களுக்கு விழல. அது போக வந்துட்டு ஒரு சில கேட்சஸ் வந்து பியூர் கேட்சஸ்ன்னு சொல்ல முடியாது. கவாஜா மட்டும் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு கேட்சை விட்டாரு. அந்த ஒரு மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாங்க. அது போக வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லா பாலையும் செமையான பால்ஸ் வந்து நிறைய போட்டாங்க. ஆனா இந்திய வீரர்கள் வந்து நேற்றைய தவறுலேருந்து பாடம் கத்துக்கிட்டு எந்த பாலை வந்து விடணும், எந்த பாலை வந்து அடிக்கணும் அப்படின்றத வந்து கரெக்டா வந்து புரிஞ்சு சூப்பரா விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்திய அணி வந்து 218 ரன்கள் முன்னிலை பெற்று ஒரு டிரைவர் சீட்ல இருக்காங்க. இந்திய அணி இந்த மேட்ச் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்திய அணி வந்து கூடுதலா இன்னும் 250லேருந்து 300 ரன்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னா 500+ வந்து டார்கெட்டா மாறும். 500+ டார்கெட்டா இருக்கும்போது அவங்களுக்கே வந்து மைண்ட் லெவல்ல வந்து கொஞ்சம் வந்து சோர்வடைஞ்சிருவாங்க ஆஸ்திரேலிய அணியினர். ஸோ அதனால வந்து இந்திய அணி வந்து பவுலிங்கும் நல்லா போட்டுட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்டென்ட்டையும் இந்திய அணி கரெக்டா ஃபாலோ பண்ணி விளையாண்டுச்சு அப்படின்னா பர்த்ல ஒரு பர்ஃபெக்டான வெற்றி காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.